வழி இல்லாம இந்த வீட்டு மருமகன்ற பேர்ல ஓசி சோற தின்னுட்டு இருக்க நீ. ஐயோ வேதாச்சி ரொம்ப பாவம். அனிதா பேசினதுல ரொம்ப மனசு உடஞ்சு போயிருக்கிறாங்க. உங்களை எப்படி சமாதானம் பண்ணி சாப்பிட வைக்கிறது? கண்டிப்பாக டென்ஷன் ஆவாங்க. அதுக்குன்னு அப்படியே விட்டுற முடியுமா? பாப்பா வேதாஜி ஃபீல் பண்ணாதீங்க வேதாஜி. நாங்கள் சாப்பாடு தந்துக்கிறேன், சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு தெரியும், தயவுசெய்து சாப்பிடுங்க. வெறும் அவரோட இருக்கக்கூடாது ப்ளீஸ் வேதாஜி. சாப்பிடாம வெறும் வயிற்றோடு இருக்கக்கூடாது வேதாஜி. சொல்லிட்டு கொஞ்சம் கேளுங்களேன், கொஞ்சம் சாப்பிடுங்க ப்ளீஸ். உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? ஆறுதல் சொல்றேங்கிற பேர்ல ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறியா? எனக்கு சாப்பாடும் வேணாம், ஒண்ணும் வேணாம். என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு ப்ளீஸ். வேதாஜி பாருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க உடம்பு தான் கெட்டு போவோம். நீங்க அதே நினைச்சிருந்தீங்கன்னா அது என்னத்துக்கு அது? அதை விடுங்க. நீங்க சாப்பிட்டு சைலண்டா பத்துக்கோங்க. ஆனா அந்த பொண்ணு பேசினப்போ நீங்க பதிலுக்கு பதில் குத்துக்கணும். நீங்க ஏன் சைலண்டா இருந்தீங்கன்னா நீங்க சத்தியமா புரியல. இல்ல உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனைன்றதுலாம் எனக்கு தெரில. என்னன்னு கேட்டாலும் நீ என்கிட்ட சொல்ல போறது இல்ல. அப்பா கேட்டே நீங்க சொல்ல, நான் கேட்டு நீங்க எங்க சொல்ல போறீங்க? மற்ற விடுங்க. ஆனா இவ்வளோத்தையும் நீங்க அமைதியா இருக்கிறீங்கன்னா அப்போ இது பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது மட்டும் எனக்கு தெளிவா புரியுது. அது என்ன காரணம் ஏதுன்னு நானே நொந்து போயிருக்கேன். திரும்ப திரும்ப அதே பேசி நோக்கடிக்காது. பேசாம போயிடு. இல்ல சாரி நான் அதுக்காக சொல்ல இல்லைங்க. அது நீங்க இப்படி அழுதுனது பார்க்கும்போது என்ன ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. அதனால தாங்க. ஆனா அந்த பொண்ணு பண்ணிட்டு கன்ஃபார்மா தப்பு. அப்படிலாம் பேசக்கூடாது. என்னது ஃபேமிலி பத்திலாம் பேசுனீங்க, எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. நீங்க தான் தத்துட்டீங்க, இல்லைன்னா நானும் ஏழாவிடமா கேட்டிருப்பேன். என்ன பொண்ணு என்ன வளர்த்துட்டு இருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் அப்படி கரெக்டா வளர்க்கணும், நீங்களாம் இல்லையா? என்ன இது பெரியவங்க சின்னவங்க வித்தியாசம் பார்க்காம பட்டு பட்டுன்னு பேசுது, தூக்கி எஞ்சி வர பேசிருக்கு. நல்லா இல்லை, இதெல்லாம் தப்பு. ஆனா விடுவோம். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்களை அளவு வச்சவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரோட வந்துட்டு போட்டோம். அவ்வளோயா கல்பனா ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க, அவங்க இப்ப மாறிட்டாங்கல்ல. அதே மாதிரி இந்த பொண்ணும் மாறும். அப்ப தெரியும் உங்க நல்ல மனுஷன் நீங்க யாரு எப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நாட்டாம படம் நீங்க பார்த்துருப்பீங்களே, அதுல வர மீனா கேரக்டர் கூட இப்படிதாங்க. ஆரம்பத்துல கண்ணாபின்னு பேசும், பயங்கர ஹெட்வைட் ஆகிற இருக்கும். அப்படியே குஷ்பு கூட கண்டபடி திட்டிருங்க. அப்ப கட்சியில அந்த மீனாவே குஷ்பு கால வந்து விழும். அதே மாதிரி இந்த பொண்ணு உங்க கால வந்து விழும் பாருங்களேன். அதனால நீங்க ரொம்ப அப்படியே பிடிச்சி அப்படியே யோசிச்சு ஃபீல் பண்ணுக்காதீங்க. சாப்பிட்டு சைலண்டா தூங்குங்க. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு சொல்றேன்ல. நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டோன்னே நான் போயிடுறேன். சொன்னா கேளுங்க, சாப்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டல. உன்கிட்ட நான் எதுக்கு கத்திட்டு இருக்கணும்? நான் வெளியே போறேன். நீங்க இருக்கு, நான் போயிடுறேன். எப்படியாவது சமாதானம் பண்ணி சாப்பிட வச்சலான்னு பார்த்தா எதுவுமே காதல வாங்கிக்காம அவங்க பண்ண போயினே இருக்கிறாங்க. ஆனா வேதாஜி, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தான். ஆனா அத நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. என்னதான் ஒரே வீட்டுல நாம 2 பேரும் மருமகளா இருந்தாலும் நீ எப்பவுமே வேலைக்காரிதான். அவ ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியலையே. ஆனா ஏதோ திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா, அது மட்டும் நல்லா தெரியுது. வேதா, மாமா இங்க தனியா நின்று என்னமா பண்ணிருக்க? ஒண்ணு இல்ல மாமா, சும்மாதான். இல்லம்மா, நடந்த விஷயத்த பத்தி நீ நினைச்சிட்டு இருக்க எனக்கு நல்லாவே தெரியுது. உங்க அப்பாவை பத்தி அப்படி பேசிட்டால,
வருத்தமா தான் இருக்கும், எனக்கு புரியுது. நீ எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. யாருகிட்ட எப்படி பேசுறதுன்னு இந்த பொண்ணுக்கு தெரியல, அதனால இந்த பெருசா எடுத்துக்காத. இல்ல மாமா, நான் எதையும் பெருசா எடுத்துக்கல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அம்மா அப்படி என்னதாம்மா நினைச்சு? எதுக்கு அவ்வளவு தூரம் சண்டை வந்துச்சு? ஒண்ணும் இல்ல மாமா. என்னம்மா ஒண்ணு இல்லைங்கிற? ஏதோ நடந்திருக்குதுமா, அதை எனக்கு சொல்ல வேண்டாம். நீ மறைக்கிற. ஏன் மறைக்கிற? யாரை காப்பாத்துறதுக்கா இதெல்லாம் பண்ற? எனக்கு ஒண்ணு நல்லா தெரியுமா, காரணம் இல்லாம இப்படி எல்லாம் மறைக்க மாட்டேன். நீ என்ன நினைச்சு? இல்ல மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் யாரையும் காப்பாத்தவும் இல்ல, எதையும் மறைக்கவும் இல்ல. நீங்க இத பெருசா எல்லாம் எடுத்துக்காதீங்க. புரியுதுமா? அந்த பொண்ணு எதிர்க்க உன்னை நான் மன்னிப்பு கேட்க சொன்னது உனக்கு மனசு வருத்தமா இருக்கு இல்லையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. இல்லம்மா, அது உனக்கு மனசு வருத்தமா தான் இருக்கும். அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. அது புதுசா வந்த பொண்ணு, அவளை மன்னிப்பு கேட்க சொல்ல முடியுமா? அதனாலதான் நீ சொன்னா புரிஞ்சுக்க வேண்டிய உன்னை நான் மன்னிப்பு கேட்க சொன்னேன். எனக்கு வேற வழி தெரியலம்மா. எனக்கு புரியுது மாமா, நான் எதுவுமே எடுத்துக்கல. என்னடா புதுசா வந்த பொண்ணு கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொல்ற மாமான்னு நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டியம்மா? ஐயோ மாமா, நான் அப்படிலாம் எதுவுமே நினைக்கல மாமா. நானும் அவகிட்ட அப்படி பேசிருக்க கூடாது, அதனாலதான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். சரிம்மா, நடந்தெல்லாம் மறந்துட்டு நீ போய் வேலையை பாருப்போம், ரிலாக்ஸ் பண்ணு போ போ. இல்ல மாமா, நான் கொஞ்ச நேரம் இப்படியே இருந்துட்டு போறேன்னு. ஏம்மா ஏமா அழுற? எதை நினைச்சு அழுதுற இப்படி? இல்ல மாமா, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். எங்க வீட்டை பத்தி பேசி ஓசி சோறுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன்னு அவன் சொன்னதுதான் மாமா. என்னால தாங்கிக்கவே முடியல. புரியுதுமா புரியுதுமா, மனசை தேத்துக்குமா, அழாதமா ப்ளீஸ். சொன்னகள் அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. ஏய் வேதவழி, எதுக்கு அழற? என்னாச்சு மாமா? ஒண்ணு இல்லம்மா, கீழே நடந்துச்சுல்ல, அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் நினைச்சு அழுதுட்டு இருக்கா. அழாதமா. மாமா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏதாவது சொல்லி ஆறுதல் பண்ணுமா. நீங்க போங்க மாமா, நான் பேசிக்கிறேன். கண்ணை தொடச்சுக்குமா, அழாதம்மா. ஏய், அவளை பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அவ பேசுனது நினைச்சு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்ல கல்பனா, நான் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணல. அவ தப்பு பண்ணிட்டு இருக்கா. அப்படிலாம் இருக்காதுன்னு பேச போனா என்னையே தப்பு பண்ண மாதிரி ட்ரீட் பண்றா. அதத்தான் என்னால ஏத்துக்க முடியல. நீ அவகிட்ட பேச போய் இப்ப பாரு, உன் மேல தப்பு ஆயிடுச்சுல. நீ ஏதோ தப்பு பண்ண மாதிரி இப்ப ஆயிடுச்சுல, அதுக்கு தான் சொல்றேன். அதுவும் இல்லாம உன் குடும்பத்தை வேற அவ வாய்க்கு வந்தபடி பேசிட்டா. எனக்கு அதுதான் வேணும் கல்பனா. அவ ஏதோ தப்பு பண்ண போய் தான் அவ்வளவு கோவப்பட்டு பேசுறா. அதுலயே தெரியுது அவ தப்பு பண்ணிருக்கான்னு. அப்புறம் எதுக்கு கோவப்படணும்? சரி, நான் அவளை பத்தி தப்பாவே யோகிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதை பத்தி பேசினா நார்மலா பேச வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு ஏன் கோவப்படணும்? அதுலயே தெரியுது அவ தப்பு பண்ணிருக்கான்னு. கோவமா பேசினா ஒரு விஷயத்த மறைச்சிடலான்னு தப்பு கணக்கு போட்டிருக்கா கல்பனா. அதனாலதான் ஏன் பக்கமே திசை திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கா. சரி வேதவல்லி, இந்த பிரச்சனையை நம்ம இதோட விட்டுருவோம். இல்ல கல்பனா, அப்படி இந்த விஷயத்தை விட்டுற முடியாது. அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன நோக்கத்தோடு வந்திருக்காங்கிறத கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன். அவளோட உண்மையான முகத்தை எல்லாருக்கும் காட்டுறேன். சரியா? சரிங்க. சரி, காரு வெளியில நிக்குது, எடுத்து அந்த உள்ள போடு. சரிங்க. என்னத்தா எப்படி இருக்க? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்பா. என்னத்தா குரலே ஒரு மாதிரியா இருக்கு? இங்க நடக்கிறதுக்கு நான் வேற எப்படி பேசுறது? ஐயோ, அந்த வீரையாப்பை விஷயத்தை பத்தி சொல்றியா? ஆமாப்பா, அந்த பையன் தான் பேச முடியாம மறுபடி மயக்கமாயிட்டானத்தா. அப்புறம் என்ன? அந்த ஆளு மயக்கமாயிட்டான். ஆனா அந்த விஷயமா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பெரும் தலைவலியா இருக்குப்பா. என்னத்தா சொல்ற? அந்த விஷயமா இந்த வீட்ல இருக்க 2 மருமகள்களும் என்னவோ பெரிய சிஐடி ரேஞ்சுக்கு ஏதோ கண்டுபிடிக்க இறங்கிட்டாளுங்க.
அதுவும் அந்த சின்ன மருமக இருக்கா பாருங்க, அவ இந்த விஷயத்த கண்டுபிடிக்காம விடவே மாட்டாளாம். என்னத்தா சொல்ற? ஆமாப்பா, இன்னைக்கு காலையில எனக்கும் அவளுக்கும் பெரிய சண்டை வந்துருச்சு. இது விஷயமா ஒரு மாதிரி போடதுமா பேசி என்கிட்ட போட்டு வாங்கலான்னு பார்த்தா, நான் விடுவேனா என்ன, அவளை வாங்குன்னு வாங்கிட்டேன். அடங்கிட்டாலா இல்லையா? இல்லப்பா, அடங்கிடுவான் தான் நானும் நினைச்சேன். ஆனா அவ அடங்கல. அடங்காம என்ன கண்டுபிடிப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ இது வரைக்கும் நடந்த விஷயத்த பார்க்கும்போது எனக்கு என்னமோ இவ சும்மாவே இருக்க மாட்டான்னு தோணுதுப்பா. அவ மட்டும் ஏதாவது கண்டுபிடிச்சா நம்ம காரியம் எல்லாம் கெட்டு போயிடும்பா. நாம இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும்பா. என்கிட்ட சொல்லிட்டே இல்லத்தா, நீ கவலைப்படாம இருத்தா, நான் பாத்துக்கிறேன். என்னப்பா பண்ண போறீங்க? நாளைக்கு நான் அந்த வீட்டுக்கு வர்றேன். நான் வந்து அவங்கள நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ தைரியம் வர்ற. அப்ப சொல்றல, போன வைத்தா. ம், சரிப்பா. வேதவள்ளி, 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 வாங்க. எப்ப வந்தீங்க? வேதவள்ளி. என்னாச்சு கோட்டை பெருமாள்? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யாரு நீ? என் மகளை கேள்வி கேட்கிற? என் மகளை கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? கோட்டை பெருமாள், என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு கோபம்? ஏன் என் மருமக கிட்ட இவ்வளவு கடுமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்பா, 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 அம்மா, அழுகாதடா, அழுகாதடா. அப்பா நான் இருக்கேன்டா. அப்பா முன்னாடி நீ அழுக கூடாது. நீ எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ அழுகாத, அழுகாத. அப்பா நான் சொல்றேன், இரு. நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன்டா, நான் பாத்துக்கிறேன். என் பிள்ளை அள வச்சிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கோட்டை பெருமாள், ராமநாதன், உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். இதில் நீங்க தலையிடாதீங்க. என் பிள்ளை அழுகிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. என் வீட்டுல மகாராணி மாதிரி வாழ்ந்தவன். ஏதோ உன் புள்ள ஆசைப்பட்டாங்கிறதுக்காக போனா போகுதுன்னு பழைய பகையெல்லாம் மறந்துட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனா இவ என் வீட்டு வேலைக்காரிய கூட இருக்க தகுதி இல்லாதவ. இவ பேசினா அதை கேட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? என் மக திரும்பி பார்த்தாலே அவ உத்தரவுக்காக 10 பேர் கை கட்டிக்கிட்டு நிப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்துட்டு என் மகளை நீ கேள்வி கேட்கிறியா? முதல்ல உன் தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்க. அப்பா இவரு தப்பா பேசாருப்பா, நல்லா இல்லப்பா. நீ பேசுறா. அப்படித்தான் பேசுவேன். என் மகளை பேசினா இதுக்கு மேலையும் பேசுவேன். அவ ஒண்ணும் வெறும் பையலுக்கு மகானா பிறக்கிற. உன்ன மாதிரி வெட்டி பையலுக்கு பொண்டாட்டியா வாக்கப்படவும் இல்லை. இந்த மாதிரி என் மரமே ஃபாரின்ல போய் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்தவர். அவருக்குன்னு ஒரு தொழில் அமைச்சு கொடுத்தா கோடி கோடியா சம்பாதிப்பாரு. ஆனா நீ இருக்கிற இருப்புக்கு உன் மாமனார் என்ன வச்சு கொடுக்க முடியும்? வெறும் பைய வெத்தலாவ கடையோட வச்சு கொடுக்க முடியாது. இந்த பாரு, என் மகளை அதிகாரம் பண்ணி வாழ்ற தகுதி உனக்கு கிடையாது. அவ காலை புடிச்சு விடுற தகுதி மட்டும்தான் உனக்கு இருக்கு. ஏன் சொல்ல போனா அவ காலை பிடிக்கிற தகுதி கூட உனக்கு கிடையாது. என்னடா இதெல்லாம்? ராமநாதன் தம்பி ரொம்ப துள்றாரு. என்னப்பா?
தம்பிக்கிட்ட என்னை பத்தி சொல்லலையா? தம்பி கையெடுங்க, எடுக்கல என்னையா பண்ற? கையெடுங்க தம்பி. பார்த்துட்டு என்ன நாகராஜா என்னடா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. அப்பா ஒரு வேதாச்சி ரொம்ப தப்பா பேசுறீங்க. தம்பி, இந்த கோட்டை பெருமாள் சட்டையை பிடிச்ச முதல் ஆளு நீதான். அதுக்காக பெருமைப்பட்டுக்கிறாதீங்க. என்ன ராமநாத மகனா போயிட்டிய இல்லைன்னா? ராமநாதன், இனிமேலாவது இந்த கோட்டை பெருமாள் யாருங்கிறத உங்க மயன்ட்ட சொல்லி வைங்க. அத்தா, நீ அழாதத்தா. உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா நான் சும்மா விட்டுருவனா? உண்டுல பண்ணிவிட மாட்டேன். இதே கடைசி முறை. இனிமேல் ஒண்ணுன்னா என்கிட்ட சொல்லுத்தா. ராமநாதன், இந்த வீட்டுல என் மகளை கேள்வி கேட்கறதுக்கு 2 பேர்த்துக்கிட்டே உரிமை இருக்கு. ஒண்ணு நீங்க, அடுத்தது என் மருமே. உங்களை தவிர யாராவது இந்த வீட்டுல என் மகளை கேள்வி கேட்டா பேசிக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டேன். இத பொண்ணை பெத்த அப்ப நான் சொல்லிட்டு போக வரல, எச்சரிச்சிட்டு போறேன். என்னத்தா வரவா? மாப்பிள்ள, நீங்க ஆத்தா கூட்டிட்டு போங்க. நீ பயப்படாம போத்தா, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வாடா முத்துராசு. என்னப்பா இது? கண்ணா அப்படியே நாள் பேசுறீங்க, நீங்க சைலண்டாவே என்ன பாட்டீங்க? நான் கண்ணா தயவு செய்து புரிஞ்சுக்கடா. அவன் லெவல் அவ்வளவுதான்டா. வாய்க்கு வந்தபடி இப்படிதான் பேசுவான். நாம அவன் லெவலுக்கு இறக்க முடியுமா? தயவு செய்து இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் போகணும். போடா கண்ணா, போ போ, அவனுக்கு சமாதானம் போ. சொல்லு ராமநாதா, நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கு சாமி. என்ன ராமநாதா, குரல்ல ஒரு சோகம் தெரியுதே. ராமநாதா, போராட்டம் இருந்தாதான் வாழ்க்கைக்கு அழகு. அது இல்லைன்னா அப்புறம் வாழ்க்கையே சலிப்படைஞ்சிருமே. என்ன, நான் சொல்றது சரிதானே? சரிதான் குருஜி. ஆனா வாழ்க்கையே போராட்டமா இருக்கேன். நான் என்ன பண்றது? ஏன் சாமி சிரிக்கிறீங்க? இப்போவோ நீ மன நிம்மதி இல்லாததால தான் என்ன பார்க்க வந்திருக்க. இப்போ உனக்கு நிம்மதிக்கான தீர்வு வேணும், அப்படித்தானே? ஆமா சுவாமி. அதை தவிர நான் உங்ககிட்ட என்ன கேட்க போறேன்? சொல்லு ராமநாதா, என்ன வேணும்? குருஜி, தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் என் குடும்பத்துல ஏன் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு? அதுக்கு காரணம் புரியல. அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க தான் சொல்லணும் குருஜி. மறுபடியும் சிரிக்கிறீங்களே குருஜி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இனிமேலும் உன் வீட்டுல பிரச்சனை வரத்தான் செய்யும். நீ அதை சந்திச்சு தான் ஆகணும். குருஜி, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா ராமநாதா, உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாத ஒண்ணு வந்துருக்கு. இனி நடக்கக்கூடாததெல்லாம் நடக்கும். அதையெல்லாம் தாங்குற மனப்பக்குவத்தை நீ வளர்த்துக்கணும் ராமநாதா. குருஜி, நான் ஏற்கனவே ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கேன். இப்போ நீங்க வேற. அதுதான் நான் சொன்னனே, அதையெல்லாம் தாங்குற மனப்பக்குவத்தை நீ ஏற்படுத்திக்க. குருஜி, நீங்களே இப்படி சொல்லிட்டு அந்த பாவி நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கே இவ்வளவு பயப்படுறிய ராமநாதா? இன்னும் இருக்கே. இன்னும் என்ன குருஜி இருக்கு? ஆமா ராமநாதா, உன் வீட்டுல இன்னொன்னும் நடக்க போகுது. உன் வீட்டுல ஒரு ஆள் குறையும். குருஜி, நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொன்னதுதான் உன் வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. இதுவும் நடக்க போகுது. ஐயோ குருஜி, நீங்க என்ன சொல்றீங்களே? இதெல்லாம் இந்த பாவி எப்படி தாங்குவேன்? குருஜி, இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்குதா? பரிகாரம் பண்ணி விதியை மாத்த முடியாது ராமநாதா.
இந்த பிரச்சனைய நீ சந்திச்சு தான் ஆகணும். நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தே தீரும். விதியை மாத்த நாம யாரு? இத தாங்கிக்கிற மனப்பக்குவத்தை மட்டும் ஏற்படுத்திக்கிறாமனாதான் எல்லாம் சரியாயிடும். போயிட்டு வா. உன் வீட்டுல இன்னொன்னும் நடக்க போகுது. உன் வீட்டுல ஒரு ஆள் குறையும். அப்பா எதுவும் பிரச்சனையாப்பா? ஏன்பா அமைதியாவே இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்களேப்பா. மாமா, நீங்க இப்படி அமைதியா இருக்கிறது எங்களுக்கு பயமா இருக்கு. மாமா, என்ன விஷயம் மாமா? ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு நம்ம குருஜியை பார்க்க போயிருந்தேன். வழக்கமா குருஜி சொல்றதெல்லாம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும், நிம்மதியை கொடுக்கும். அது எங்களுக்கு தெரிஞ்சது தானேப்பா. ஆனா இன்னைக்கு நான் அவரை பார்க்க போனப்போ குருஜி ஒரு விஷயம் சொன்னாரு. அதை கேட்டப்புறம் மனசு ரொம்ப சங்கடமாயிருச்சு. என்ன சொல்றீங்க மாமா? அப்பா குருஜி என்னதான் சொன்னார்ப்பா? உன் வீட்டில் வரக்கூடாது ஒன்று வந்திருக்குது, அதனால நடக்கக்கூடாதெல்லாம் நடக்க போகுது, அதை தாங்குற மனப்போக்கத்தை ஏற்படுத்திக்கன்னு சொன்னார்.